பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஏன் கண்ணை கட்டி நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு பெட்டுங்க. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கண்ணை கட்டிட்டு ஒன்னால பிரியாணி பண்ண முடியுமான்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம அந்த சேலஞ்சை முறியடிக்கணும். நீங்க எங்களுக்கு வந்து பக்கத்துணையா இருக்கணும். ஓகே, போலாங்களா? வெந்து தனிது காடு தக்காளி பிரியாணி ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை முதல்ல அதை கரிச்சிப்பு கீழே இருக்குங்க பாய்ஸ். இதை வந்து நான் வெர்டிக்கல் எடுத்துக்கிறேன். அப்போ தான் அவனும் தெரியும், வெங்காயமும் தெரியும். ஏன்னா கேப் நான் பின்னாடி அதுக்கு மேலே போக முடியாது. பின்னாடி செவர் இருக்குது எனக்கு பின்னாடி. அடுத்து வந்து தக்காளி. நல்ல வேலைக்கு கீழே போட தெரிஞ்சா நல்ல வேலைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஹலோ, நாங்களாம் எப்பயுமே கீழே போட்டிருக்கேன்னு இங்கேருந்து நடந்து போய் வாங்கிட்டு வரான்னு இருப்பேன் மறுபடியும் தக்காளியை. இந்த ஒரு தலைவர் இருக்காரு, புதினா. யார் அவர்? புதினா. गाइस, நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம சமைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கையை விட்டு பாரு. எதுக்கு இருக்கிற ஒரு கையை வச்சுக்கிட்டு தான் நாளைக்கு வேலைக்கு போகணும்டா. போடு. பட்டை நல்லா வெடிக்குது. போடு போடு. நல்லா கேக்குது. வெங்காயம் போட்டுக்கலாம். எங்க வச்சிருக்க? வாஷ் பேஷன்ல வச்சிருக்கேன். வாஷ் பேஷன்ல வச்சிருக்கியா? சரி, ஓகே, அதுலயே இருக்கட்டும். இது நீங்க பெரிய வெங்கடேஷ் பட்டு நினைப்பு கொய்யால. அவர் மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லா செஃப்பும் இப்படி தான் போவாங்க. பை பா. ஆஃப் ஆயில் வந்திருக்கு. ஆஃப் ஆயில் போடுறியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அண்ணா கடிக்கிறதுனால பேசுறது கூட உனக்கு வர மாட்டேங்குது. அது போகுமா? உள்ள போயிருச்சுடா. பெரிய கண்டிடா அது. பெரிய கண்டி. உனக்காக சின்ன கண்டி வச்சிருக்கடா பக்கத்துல. அதை எடுக்காம இதை எடுத்துட்டேன். நான் ஸ்பூன் நினைச்சா எடுத்தேன். முகர கட்டையில பாரு. நீயே இதை கொண்டு இங்க வச்ச. அது வாங்கி வச்சவனே நீ இந்த அரிசிக்கு தேவைப்படும்னு. அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெரிய கண்டியா இருக்கனால நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். டேய், அது வாட்டர் ஸ்பூன்டா. அது அவன் பார்த்து போட்டுக்குவான். விடு, செப்புங்கறாருல, வரட்டும். என்ன பண்றாருன்னு பாப்போம். ஒரு ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுறீங்க? இல்ல கொஞ்சம் கம்மியா வந்துருச்சு. இஞ்சி போட்டு வாசம் நல்லா வருது. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. வாசம் நல்லா வந்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். என் நண்பன் வந்துட்டா கேமராமேன். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து மட்டன்ல வந்து ஏற்கனவே உப்பு போட்டதுனால அதில் வந்து உப்பு கம்மியாக போட்டுக்கலாம். ரெண்டாவது வடி பிரியாணிக்கு வந்து ரைஸ்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ரைஸ்லேயும் உப்பு போட்டுருக்கோம். அதனால வந்து வெங்காய தக்காளி எவ்வளோ தேவையோ அது மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, வெங்காய தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் நம்ம வந்து அரிசியை வந்து பாயில் பண்ண போகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி எல்லாம் வெந்து வந்திருக்கு. பிரியாணி மசாலா நம்மளே அரைச்சி வச்சது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக போட்டு. கலருக்கு ஒசரம் உங்க ஊர் பாசம் வந்துருது இடையில. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் தானே கொடுத்தீங்க, இல்லை வேற எதாவது கொடுத்தீங்களா? கறிக்கட்டையை கொடுத்துருக்கோம், எடுத்து போட்டு பொண்ணு. அவங்களாம் நம்ப முடியலையா?
கொஞ்சம் நல்லா வதக்கணும். சரி. நெக்ஸ்ட் மட்டன் வேக வச்ச தண்ணி. அங்கே மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் இல்லை. அங்கே வைக்க இடம் இல்லைங்கனால கீழே இருந்து எடுத்து எடுத்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு. ஹாஃப் பாயில் வந்தால் நம்ம வடிச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். லைட்ஸ் தான் நல்லா குறைஞ்சிருக்கு. சரி. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஹாஃப் பாயில் வந்துச்சு. ஹாஃப் பாயில் வந்து பாதி வந்துருச்சு. பாதி வேக்காடு வந்துருச்சுப்பா. நம்ம சாப்பாடு ஹாஃப் பாயில் எடுத்து வச்சாச்சு. பேசிக்கலி ஐ அம் எஜுகேட்டட் இன் ஃபேமிலி. அதுக்கு என்ன செவத்து பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்க? இந்த பக்கம் ஆமா, திரும்ப கேமரா எந்த பக்கம் வச்சிருக்கீங்க? கிரேவி வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட ரெடி ஆயிடலாம். அதான் போடுறோம்னா ஏதோ சொல்லுங்கயா சாப்பாடு விஷயம். எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? கடையில கீழே எல்லாம் போட்டோம்னா நீ தான் கடையில வாங்கி தர போற. சிம்லர் தான். ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். டன் டன்